பொது சுகாதார குழு தலைவர் பே. மாரிசெல்வன் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கினார். 2026ஆம் ஆண்டு தைப்பொங்கல் திருநாளை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் 3000 ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் தொகுப்பினை பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, ஒரு முழு நீல கரும்பு, வேட்டி மற்றும் சேலை தகுதியுள்ள அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வழங்கி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் 80வது வார்டுக்கு உட்பட்ட அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்களுக்கு ரூபாய் 3000 ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கும் விழா மேளதாளங்கள் முழங்கியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் திமுகவினர் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவரும் 80வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பே. மாரிசெல்வன் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களான பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் ரொக்கப்பணம் 3000 ரூபாய் ஆகியவற்றை வழங்கினார். மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார். மேலும் அனைத்து தரப்பு மக்களும் தமிழர் திருநாளான பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் நமது தமிழக முதல்வர் 3000 ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் தொகுப்பினை அறிவித்துள்ளார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற கூற்றிற்கிணங்க உங்களது சிரிப்பில் எங்களது தளபதியாரின் சிறப்பான செயல்பாடுகளை காணுகிறோம் என்று கூறி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் வார்டில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் பயன்பெறும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பொங்கல் பரிசினை பெற்று சென்றனர். இதில் மாநில தீர்மானம் குழு இணை செயலாளர் ப. நாச்சிமுத்து, பகுதி பொறுப்பாளர் என்.ஜே. முருகேசன், வார்டு செயலாளர் நா. தங்கவேலன் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள், நியாய விலைக் கடை ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.